இன்னும் இருக்கிறதுனாப்ப இப்போ சாய் சிஸ்டரு, சத்யா பேசிட்டு இருக்கிறாங்க. டீ குடிச்சிங்களான்னு கேட்குறாங்க, காப்பி குடிச்சிங்களான்னு கேட்குறாங்க. நம்ம சாய் சிஸ்டர் வந்து இன்னும் ஒரு 8 லைக் தேவைப்படுகிறது. மக்களே ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றாங்க. பாட்டு ஒண்ணு பாடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வந்து வரிய எடுத்து குடுத்துருக்காங்க. அந்த என்ன வரி எழுதியிருக்கு அதுதான் பாட முடியும். காட்டுக்குயில மனசுக்குள்ள பாட்டுக்கென்னும் பஞ்சமில்ல பாடத்தான் எல்லோரும் கூட யாரும் கூட இல்ல பாடுறதுக்கு. ஓடிடாதீங்க நான் பாட்டு பாடுறேன்னு. டீ குடிச்சிட்டே இப்ப எங்க வீட்டுக்காரர் பலாப்பழம் கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அது பலாப்பழங்களா? இப்ப பலாப்பழம் கிடைக்குமா? கொடுத்துட்டு இருக்கேன். அதை சாப்பிடுவது லைவ் பார்க்கிறது. அதனால்தான் லைவ் பார்த்துட்டே இருக்கேன். சாய் சிஸ்டர், சத்யா ஒரு கேள்வி கேட்டாங்க தெரியுங்களா? எப்ப பார்த்தாலும் சிஸ்டர் தின்னுட்டே இருக்கிறாங்கன்னு. ஏன்னா நீங்க திங்க திங்க இங்க எச்சு ஊறுது வாயில. நீங்க அப்படியே புளிப்பா அந்த என்ன சாத்துக்குடி பழத்த அப்படியே உரிச்சு அப்படியே புளிப்பா சாப்பிட்டீங்க பாருங்க. இங்க 2 பக்கமும் அப்படியே கூசுற மாரி இருக்கு. ஜெகனண்ணா, சத்யா சிஸ்டர் போயிட்டு வரேன். மீண்டும் சந்திப்போம். ஓகே, ஓகே. பாய், பாய். வாங்க, வாங்க. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். வாங்க. ரொம்ப சந்தோஷம். 8 மணிக்கு லைவ் போடுவேன். வாங்க. நான் இல்லாத ஒரு லைவா? கண்டிப்பா வரேன் சிஸ்டர். வரேன், வரேன். டைம் இருந்தா வாங்க. எனக்கு டைம் இவ்வளோ தான் முடிஞ்சுச்சு. எனக்கு காலையில டைம் கிடைக்காதுன்னா 5 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் மத்தியானம் டைம் கிடைக்காது. ஏன்னா ஏரி உள்ள இருப்பேன். அதனால சாயந்தரத்துக்கு மேலே இருப்பேன். வீட்டில் ஃப்ரீயாக தான் இருப்பேன். டைம் இருந்தால் வாங்கணும். கண்டிப்பாக அதெல்லாம் சொல்லாதீங்க சிஸ்டர். இருந்தால் வாங்கன்னு சொல்லக்கூடாது. வாங்க அண்ணான்னு ஒரு உரிமையாக சொல்லுங்க. சிஸ்டர் எனக்கு ஒரே ஒரு பலாப்பழம் குடு சிஸ்டர். எனக்கு ஒரே ஒரு பலாப்பழம் வேணுன்றாங்க. சீசன் டைம் வாங்க. நம்ம பண்ருட்டி பக்கம்தான். பலாப்பழம்னா பலா லோடே வாங்கி இறக்கணும். வணக்கம், வணக்கம் நண்பர்களே. வாங்க, அனைவரும் வாங்க. லைக் போடுங்க. வணக்கம், வணக்கம். இந்த ஏரி பார்த்தீங்கன்னா நம்ம கடலூர் மாவட்டம் திருமட்டம் வட்டம் பாலங்கோட்டையில் வந்து இந்த ஏரி தான் பெரிய ஏரி. இது பேர் என்னன்னாக்கா புதிய ஏரின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இது பள்ளமாக தண்ணி நிற்கிறது எல்லாம் பள்ளமான இடம். இந்த இடம் எப்படின்னாக்கா நம்ம பைபாஸ் போடுறாங்களா, இங்கே பக்கத்தில் சோழத்தரம் தஞ்சாவூர் டு சென்னைக்கு வந்து பைபாஸ் போடுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பைபாஸ் போகிறது இங்கே தான் மண் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ மண் எடுத்த இடம்லாம் இப்போ தண்ணி நிற்கிது. இது வந்து தண்ணி வந்து ரொம்ப நாளைக்கு நிற்காது. பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு மாதத்துலேயே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்துலேருந்து இன்னும் 30, 40 நாள்லாம் தண்ணி சுத்தமாக அந்த மோடுலாம் தெரிது பாருங்க. அதெல்லாம் அந்த மோடெல்லாம் இப்போ தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் பள்ளம் இருந்தாலும் தண்ணி வேகமாக குறையும். அதனால் வந்து இது பைபாஸ் போட்டிருக்காங்க. இது வழியாக தான் லாரிலாம் போயிட்டு வந்துட்டு இந்த பாதை இந்த பாதையில் தான் நான் நின்று பேசிட்டு இருக்கிறேன். இப்படியே பார்த்தீங்கன்னா அந்தாண்ட போனாக்கா பாளையங்கோட்டையிலேருந்து சோழதரம் மெயின் ரோடு. பார்த்தீங்கன்னா மான் கூட்டம்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குது பாருங்க. வணக்கம் சிஸ்டர், எனக்கு ஒரே ஒரு பலாப்பழம் கொடுங்க அப்படின்னு சத்யா கேட்குறாங்க. அது கொடுத்துருங்க சிஸ்டர், இல்லைனாக்கா வயிற்று வலிக்கும். அனைவருக்கும் வணக்கம், மாலை வணக்கம் நண்பர்களே. வாங்க, கமெண்ட் போடுங்க, லைக் போடுங்க. அனைவரும் எப்படி இருக்கீங்க? மாலை வணக்கம். டீ காபி சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? இதான் புதிய கரையில் வந்து நின்றுக்கிட்டு நம்ம சூரியன் வந்து மறைய போகிற காட்சியை வந்து பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னவோ கிரகம் 5 கிரகங்கள்லாம் ஒரே நேர்கோட்டில் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது வந்து வெறும் கண்ணால் பார்த்தா அது புள்ளி புள்ளியாக தெரியுது. இப்போ சூரியன் வந்து மறைய போகுது. மறையிற இடத்துக்கு நேராக இருக்கிறேன். வாங்க நண்பர்களே, வாங்க. 3 பேர் இருக்கீங்க. ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க. யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க சொல்லுங்கள். வணக்கம், வணக்கம், வணக்கம். மாலை வணக்கம். அப்படியே லைக் போட்டுங்க, கமெண்ட் போடுங்க. இருக்கீங்களா? கூட்டம்